எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற சப்ஜெக்ட் தமையா. தமையா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபோட பெயின், ப்ரெஷர், அவங்களோட ஃபெயிலியர் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அத சாதிக்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் தமையா. ஸோ பேசிக்காவே ஒரு வீட்ல இருக்கிறவங்க நெறைய ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்டுக்கு கிடைக்கிற ப்ரமோஷனா இருக்கட்டும், இன்சென்டிவா இருக்கட்டும், ஒரு குழந்தைங்க நல்லா மார்க் வாங்குவாங்க. அவங்களோட ப்ராக்ரஸா இருக்கட்டும், வீட்ல இருக்கிற சீனியர் சிட்டிசன் அவங்கள நல்லா பார்த்துக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரி எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட சக்சஸ் தான் இருக்கும். ஆனா அவங்களோட சக்சஸ் எப்பயுமே விசிபிளா எங்கேயுமே தெரியவே தெரியாது. அவங்க இண்டிவிஜுவலா என்ன சக்சஸ் பண்ணணும்னு நெனைச்சாலும், அதுல 1000 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களோட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி, அவங்க என்ன சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுவும் அவங்களோட டைம் லைன்ல கரெக்ட்டா அத செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்றதுக்காகவே கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் தமையா. உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கலாம், இல்ல சர்வீஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பேசிக்காவே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ட எப்படி மார்க்கெட் பண்ணணும்? யாருகிட்ட சொல்லணும்? அதோட டிசைன் எப்படி பண்ணணும்? இல்ல எப்படி ஒரு குளோபல் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல லோக்கல் மார்க்கெட்டா இருக்கட்டும். அத எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு அவங்களுக்கு யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கணுன்றது கூட தெரியாது. இன்னும் சில பேர் ப்ராடக்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனா அடுத்த லெவல் வந்து இது ஒரு டீலரோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எப்படி ரீட்டெயிலுக்கு எடுத்துட்டு போகணும்? சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும்னா கூட அத எப்படி குடுக்கணுன்றது தெரியாது. இந்த மாரி அவங்கள சுத்தி ஏதாவது ஒரு டேலண்டோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இத அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போறதுக்கு எப்படி கைடன்ஸ் கேட்கணுன்றது தெரியாது. ஸோ இந்த மாரியான விஷயத்துக்கு தான் தமையா என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கலாம். ப்ராடக்ட் இல்லாம இருக்கலாம். ஏன் உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கலாம். நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டியூஷன் டீச்சரா இருக்கலாம். டியூஷன் சொல்லிக் குடுக்கலாம். எனி டேலண்ட் பாட்டு பாடலாம். ஏதோ ஒரு ஸ்கில் செட்ட நீங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கலாம். உங்களோட திறமைய நீங்க அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போறதுக்கு தேவையான ஏதாவது ஒரு கன்டென்ட் உங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யாருகிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுனா, உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். உங்க ஃபேமிலியோட லைஃப இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போ முடியும். அது ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்டா உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும். ஸோ இப்படி ஒரு சோசியல் சப்ஜெக்ட்டுக்காக தான் எங்க ராஜேஸ்வரி மேடம் இத உட்கார்ந்து ரொம்ப யோசிச்சு, இத எப்படியெல்லாம் பண்ணலாம்? ப்ராடக்ட் பேஸ்டா போலாமா? சர்வீஸ் பேஸ்டா போலாமா? இல்ல இதுல என்னென்ன மாரியெல்லாம் ப்ராப்ளம் வரும்? இன்னைக்கு இருக்கிற ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, எவ்ரி ம ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், அவங்களோட லைஃப அடுத்த ஸ்டேஜ் எடுத்துட்டு போறதுக்காகவே எல்லா விதமான சப்போர்ட்டும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணணுன்றதுக்காகவே கிரியேட் பண்ணது தான் தமையாங்கிற பிளாட்ஃபார்ம்.